2014 ரொம்ப துயரமான ஒரு காலகட்டத்தில வந்து தேவதாஸ் ஐயான்னு ஒருத்தர் அவரு இப்ப இறந்துட்டாரு. அவரு சொன்னாரு. அகில திரட்டுல ஒரு வார்த்தை வரும். நான் நெறைய வாட்டி படிச்சிருக்கேன் அது. இருந்தாலும் அந்த நேரத்தில நான் ரொம்ப எனக்கு எனக்கு முன்னாடி என்ன கொண்டாடுறதுக்கு, என்னை பத்தி பேசுறதுக்கு, என்ன ரசிக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க போலருக்கு. அப்படி ஒரு காட்சியே எனக்கு இருக்காதோ! அப்படின்னு சொல்லி நான் அவர்ட்ட ரொம்ப வருத்தப்பட்டு பேசும்போது சொன்னாரு, "காட்சி உனது கண் முன்னே காணும் மகனே கலங்காதே" அப்படின்னு ஐயா எழுதியிருக்காரு. நிச்சயமாக நீ என்னென்ன காட்சியெல்லாம் கற்பனை பண்ணி வச்சிருக்கியோ, அந்த காட்சியெல்லாம் ஐயா தோன்ற வைப்பார் அப்படின்னு ஐயா தேவதாஸ் ஐயா சொன்னாரு. அவரும் ஐயா வைகுண்டர் மாரி தான். இந்த காட்சிய நான் கற்பனை பண்ணி வச்சிருந்தேன். 2026 இன்னைக்கு நடந்திருக்கு. சாத்தியப்படுத்துனதுக்கு எல்லாரும் நெறைய பேர் இருக்காங்க. அத நான் சொல்லணும்னா கதிரவண்ணாவுல ஆரம்பிச்சு, அ நெறைய பேர சொல்லணும். அதுக்கான நேரம் இருக்குமான்னு தெரியல. ஸோ அப்படி இந்த காட்சிய சாத்தியப்படுத்தி எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. எல்லாரும் என்னைய பத்தி சொல்லும்போது நல்ல பையன், அ பாசிட்டிவான பையன், பாசிட்டிவா தான் பேசுவாங்க அப்படின்னா, எல்லா வீட்லயும் அம்மா வளர்ப்புன்னு சொல்லுவாங்க. நாங்க எங்க அக்கா வளர்ப்பு. அக்கா பிள்ளைங்க நாங்க. எங்க அக்கா என்ன சொல்லுவான்னா, "இந்த பிள்ளை என்ன இவ்வளோ கருப்பா இருக்கு?" அப்படின்னு ஏதாவது ஒரு பிள்ளைய ஏதாவது கிண்டல் பண்ணா, "ஏல அக்காளும் கருப்பா தான்ல இருக்கேன்." அப்ப அக்காள ஒருத்தங்க சொல்லுவாங்கல்ல, அப்ப அக்காள நீங்க நினைக்கணும் அப்படின்னு எங்க அக்கா சின்ன பிள்ளையில சொல்லுவா எங்களுக்கு. நம்ம எந்த ஒரு பெண்ணையும் தவறா பேசும்போது, அக்காள நீங்க நினைக்கணும் அப்படின்னு எங்க அக்கா சின்ன பிள்ளையில எங்களுக்கு ஸ்கூலுக்கு தலையெழுத்து போடுறதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பா. அதனால எங்கெல்லாம் கொஞ்சம் தவறுதலா அப்படி ஒரு மாரி சூழல் வரும்போதெல்லாம் டக்குனு நாங்க எங்க அக்காவ நினைச்சுப்போம். நாங்க அம்மாவோட வார்ப்பு, அக்காவோட வளர்ப்பு. இன்னைக்கு அந்த அக்கா வந்து எனக்கு தொகுப்புரை வழங்குறது எனக்கு ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. ரொம்ப நன்றிக்கா. உமா மகேஸ்வரி. நாங்க அதான் அக்கா என்றால் அம்மா அப்படின்னு சொல்லுவோம். நாங்க வந்து 7 பேர் எங்க குடும்பத்தில. அன்பார்ச்சுனேட்லி என் தங்கச்சி தமிழ்ச்செல்வி இல்ல. 2007ல ஒரு துரோகத்தின் காரணமா அவங்க வந்து இறந்துட்டாங்க. அந்த டைம்ல வந்து எங்களால யாராலயுமே ஒரு ஒரு நார்மலான வாழ்க்கைக்குள்ள வாழவே முடியல. எங்க அம்மாலாம் ரொம்ப ஒரு மாரி ஒரு எப்படியோ ஒரு மாரி ஒரு சூழலுக்கு போயிட்டாங்க. அந்த டைம்ல சுமதி மேனின்னு ஒருத்தங்க, எங்க பெரியப்பா மகள் அவங்க. அவங்க வந்து எங்க அம்மைய நீங்கலாம் என்னையெல்லாம் பார்த்துட்டு நம்மலாம் மண்டை வீங்கி அழுது அலைஞ்சிட்டு இருக்கும்போது, நீ மெட்ராஸ காஞ்சிபுரத்த பார்த்து போ, வேற ஏதாவது ஊர பார்த்து போ. உமா நீங்க ஊர் மெட்ராஸுக்கே போயிருங்க. அத்தைய நான் பார்த்துக்கிடுதேன் அப்படின்னு சொல்லி, எங்க அம்மைக்கு வந்து அன்னைக்கு வந்து சாப்பாடு ஊட்டி எல்லாம் பார்த்தது வந்து சுமதி மீனி தான். அவங்கள இன்னைக்கு வர வைக்கணும்னு நெனச்சேன். அவங்களுக்கு வர முடியாத சூழல் போல. அதான் அதில எழுதியிருந்தேன். சுப்பிரமணிய சிவான்னு சொல்லியிருந்தாரு. "அன்றைய காலகட்டத்தில் என் தாய் உண்ட ஒவ்வொரு பருக்கையிலும் சுமதி மேனியின் பெயர் இருக்கும்" அப்படின்னு சொல்லியிருந்தேன். அன்னைக்கு ரொம்ப மிஸ் பண்றேன் இந்த மேடையில. பரவால்ல. ஆ பிறகு நல்ல வார்த்தைகள நெறையா பாசிட்டிவா பேசுறதுக்கு வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நபிகள் நாயகம் அவங்களுடைய ஒரு விஷயத்த ஒண்ணு படிச்சேன். அதாவது ஒருத்தன் வந்து கேட்கிறான், "நபியே, மிகவும் கஷ்டத்தில் ஒருவன் அ என்னிடம் வந்தால் நான் அவனுக்கு என்ன செய்ய வேண்டும்?" அப்படின்ட்டு. நபிகள் சொல்றாரு, "நீ பணம் குடு" அப்படின்றாரு. "பணம் என்னிடம் இல்லை என்றால் சோறு குடுன்றாரு நபி. சோறும் இல்லன்னா, அப்ப நீ தண்ணி குடு" அப்படின்றார் நபிகள். "தண்ணியும் இல்லன்னா, 4 நல்ல வார்த்தைகளையாவது குடு" அப்படின்றாரு. இந்த உலகத்துல 4 நல்ல வார்த்தைகள் கூட தர்மம் தான் அப்படின்னு நபிகள் சொன்னாரு. என் மனசுல பசுமரத்தாணி மாரி அது பதிஞ்சிடுச்சு. ஐயா வைகுண்டர் சொல்றாரு, "செவ்வென்ற பேச்சு செப்பீர் என் மகனே" அப்படின்னு. சிறந்த பேச்சு பேசு. என்ன நடந்துற போகுது வாழ்க்கையில? நீ நெகட்டிவா பேசி என்ன ஆயிற போகுது? சும்மா 4 வார்த்தை நல்ல வார்த்தையா பேசு. அதோ உட்கார்ந்துருக்காங்க அம்பத்தூர் அம்மா. அதோ முதல் சேர்ல உட்கார்ந்துருக்காங்க அம்மா பக்கத்துல. அந்த அம்மா சொல்லுவாங்க, ஆ வருஷம் வருஷம் ஐயாவளிக்காக நாங்க திருவிழாக்கு தர்மம் எடுக்க அவங்க வீட்டுக்கு போவோம். அவங்க ஒரு பெரிய நல்ல ஒரு அன்பு நிறைந்த அம்மா. அந்த அம்மா வந்து, "மகராசனா செழிப்பா இருக்கணும்ப்பா. நீ அப்படி இருப்ப. நீ ஏன் கவலைப்படுற? அதனால தான் உங்கள மொத சேர்ல உட்கார சொன்னேன். அம்மா நீங்க மொத சேர்ல வந்து உட்காரணுமா" அப்படின்ட்டு. அப்படி நல்ல மனிதர்கள் அந்த ஐயாவளியில வந்து நெறைய மனிதர்களுக்கு பார்வதி அம்மா, அமுதாக்கா அப்படி நெறைய பேர் இந்த நல்ல வார்த்தைகளே சொல்லிக் குடுத்ததுனால தான், எதிர்மறையான கேரக்டர்கள படைக்க மனசு வரவே மாட்டேங்குது. அதனால அப்படி. அப்புறம் நல்லது நெனச்சா நல்லது நடக்குங்கிறது உண்மை இல்லையா? அதனால அப்புறம் இந்த நிகழ்ச்சி வந்து இப்படி இந்த மேடை என்னைக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சி சாத்தியப்படுத்துனதுக்கு மேடையில இருக்கவங்க பெரிய காரணம்னாலும், முன்னாடி இருக்க சில பேர் ரொம்ப முக்கியமான காரணம். பத்திரிக்கையாளர் ஆர்.எஸ். கார்த்திகேயன் நன்றி. கடமுடான்னு பேசுவாரு. சொன்னாரு. நான் அவர்ட்ட ஒரு ஹெல்ப் கேட்டேன். என்ன சொன்னாருன்னா, "நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டே சங்கத்த விட்டு போனவன். நான் உனக்கு ஏன் ஹெல்ப் பண்ணணும்?" அப்படின்னாரு. நான் சொன்னேன், "துரோகம் பண்ணாலும் அவங்க தம்பி" அப்படின்னேன். அது மாரி அண்ணன் வந்து மதுரை செல்வண்ணன் என் மேல எப்படி அவர் ஆள் எப்படி அகலமானவரோ, அதேபோல அன்பு ரொம்ப உயரமானது. அண்ணன் பி.ஆர்.ஓ. சக்தி சரவணன், சின்னையா அண்ணன், சவுண்ட் ராஜேஷ் அண்ணன் எல்லாருமே இந்த மேடை நான் ஒரு புத்தகம் வெளியிட போறேன்னு எல்லாருமே மனம் வந்து அப்புறம் எங்க மீடியா மக்கள் தலைவாசலுக்கு கலைவாசல் எனக்கு மீடியா தான். அவங்க எல்லாரும். ஏன்னா இந்த சேர்ல தான் எப்போதும் அந்த இதில தான் உட்காந்துருப்போம். இந்த சேர்லேருந்து இந்த சேருக்கு இன்னைக்கு வர்றதுக்கு அவங்க எல்லாரும் தான் காரணம். எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த சீரக பிரியாணின்னு ஒரு பாட்டு வந்துச்சு முதல்ல. அந்த பாட்டு வந்தபோது தான் முதல்ல ஜெகன் வந்து கவனிக்க ஆரம்பிச்சேன். அந்த பாட்ட வந்து அவர் எழுதுனது இல்லாம, அந்த பாட்ட வந்து அவர் தொடர்ந்து தன்னுடைய முதல் ஒரு அங்கீகாரம் கிடைச்சதுக்கப்புறம் வந்து அத வந்து ப்ரமோட் பண்ண விதமும்,
அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக ஒரு தனிப்பட்ட முறையில் வந்து அவர் எடுத்துக்கிட்ட பிரயத்தனமும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இங்கே வந்து இங்கேன்னு இல்லை, எல்லா இடத்துலையும் வந்து நம்மளை பற்றி நம்ம யாரும் சொல்லக்கூடாது, ஊரில் இருந்து தான் சொல்லணும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க, நம்மளாக தான் நம்மளை பற்றி சொல்லணும். சொன்னதுக்கப்புறம் ரொம்ப ஓவராக கூறானன்னு சொல்லிட்டு கவனிப்பாங்க. கவனிச்சதுக்கப்புறம் சரி உண்மை தான், நல்லா தான் எழுதுவான் போல இருக்குன்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிப்பாங்க, இல்லாட்டி விமர்சனம் பண்ண ஆரம்பிப்பாங்க. திஸ் வில் ஹேப்பன் லைக் தட் ஒன்லி. ஸோ அதனால் தம்பி அந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பிச்சப்போ ரொம்ப பார்க்க ஆரம்பித்தேன். அப்புறம் நிறைய எல்லாரும் சொன்னது தான், அவனை போல் புத்தகம் படிக்கிறதுக்கு ஒரு ஆளை நான் வந்து சமீபத்தில் பார்த்ததில்ல. நாங்கள் ஒரு படம் சேர்ந்து நடித்தோம். நம்ம கூட ஏதாவது பொழுது போனால் ஏதாவது கூப்பிட்டு வச்சு ஏதாவது அரட்டை அடிச்சிட்டு இருப்போம். அவங்க கையில் வந்து ஒரு புக்கு இருக்கும். அந்த புக்கை 2 நாளைக்கு ஒரு வாட்டி மாறிட்டே இருக்கும். அந்த புக்கை படிச்சுட்டே இருப்போம். படித்து முடிச்சுட்டு அடுத்த நாளே அங்கேருந்து ஒரு போஸ்ட் வேறு போட்டுருவான். என் புத்தகத்துக்கே வந்து ஒரு 3 புத்தகத்துக்கு விமர்சனம் எழுதியிருக்கிறாங்க. அவன் இவன் சொல்கிறதுக்கான காரணம் தம்பி அப்படி தான் கூப்பிடுவேன். நம்ம மரியாதையெல்லாம் கூப்பிட முடியாது. நம்ம தம்பி. நான் ஒரு படம் சின்னதாக ஒரு தயாரித்தோம். அதில் வந்து ஒரு பாடல் எழுதினாப்புல அந்த படத்தில், காமு காப்பின்னு ஒரு படத்தில். ரொம்ப ஒரு எளிமையான தம்பி. நான் பார்த்ததில் வந்து ஈஸியாக அப்ரோச்சபிளான ஒரு தம்பி. இப்போ பிரபலமான நிவாஸ் பிரசன்னா படத்தில் எல்லா படத்துலையும் அவர் தான் பாட்டு எழுதுறாரு. பிரபல பாடகராக இருக்காரு, பாடலாசிரியராக இருக்காரு. அப்பப்போ கரக்கில் வர போய் பாடுறாரு. சொல்லாத உன்னுடைய பாடகாராக ஆனாலும் ஆகிடுவார்னு நினைக்கிறேன். நிஜமாகவே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து நம்ம கூட இருக்கிற நண்பர்கள் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் சாதிச்சு பெருசாக வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறதுல முதல் ஆள் நான். அதில் ஜெகன் வளர்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மேடையில் இந்த எழுத்தாளரின் தந்தையையும் தாயையும் அழைத்து இந்த புத்தகத்தை கொடுக்க வைத்ததை தவிர அதைவிடவும் சிறப்பான எந்த பெருமையும் இருக்க வேண்டிய அவசியமில்லை என்று நான் கருதுகிறேன். இந்த மேடையில் எல்லாரும் அவரும் திருநெல்வேலிக்காரரும் நானும் திருநெல்வேலிக்காரரும் ஒருத்தன் வந்து ஆதார் கார்டில் திருநெல்வேலியை காட்டிக்கொண்டே இருந்தார்கள். மன்னிக்கவும், நான் திருநெல்வேலிக்காரன் இல்லை. நானும் தோழர் அமீரும் மட்டும்தான் திருநெல்வேலி இல்லைன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு அம்மாவுக்கும் ஒரு சமையல் கைமணம் உண்டு. ஒவ்வொரு சமையலும் ஒவ்வொரு வைக்கிற ரசம் என்பது வெறும் புளியையும் தக்காளியும் கரைச்சி வைக்கிறது தான். ஆனால் ஒவ்வொரு அம்மாவினுடைய ரசத்திற்கும் ஒரு சுவை உண்டு. ஆனால் நண்பர்களே, ஆச்சி மசாலாவும் சக்தி மசாலாவும் அம்மாக்களின் சுவையை எல்லாம் கொன்றுவிட்டன என்பதுதான் சோகம். அப்படித்தான் வட்டார வழக்குகள் இல்லாமல் போனது ஒரு மொழியினுடைய மிகப்பெரிய இழப்பு என்று நான் கருதுகிறேன். வட்டார வழக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு தமிழில் பேசினாலே தமிழில் எழுதினாலே நீங்கள் வந்து பூமர். நீங்கள் தமிழை ஆங்கிலத்தில் எழுத வேண்டும். ஏஎம்எம்ஏ அம்மா தான் இன்றைக்கு இருக்கிற மொழி, அதுதான் ஜென்சி மொழி என்கிற இடத்தில் நிற்கிற நேரத்தில் தம்பி அவனுடைய மொழியில், அவனுடைய ஊரின் மொழியில் இந்த கதைகளை எழுதியிருக்கிறான் என்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரியது, வரவேற்புக்குரியது. வைரமுத்தினுடைய இந்த குளத்தில் கல் எறிந்தவர்கள் எனக்கு ரொம்ப பாதிச்சு. நான் பள்ளிக்கூடம் படிக்கும்போது அதே மாதிரி ராஜமுருகனுடைய வட்டி முதலம், அதுக்கு பிறகு மாரி செல்வராஜனுடைய இல்லை மறக்கவே நினைக்கிறேன். இப்படியான தான் சந்தித்த மனிதர்களினுடைய தொகுப்பு தான் இந்த புத்தகம். சந்தித்த மனிதர்களினுடைய தொகுப்பு. நான் இன்னொன்று என்ன நினைப்பேன்னா, சிறுகதையை விட நீங்க சந்தித்த மனிதர்களுடைய அந்த அவங்ககிட்ட இருந்த கதையை எழுதுறான் பாருங்க ஒருத்தவன், அவன் இந்த உலகத்தின் மிகச்சிறந்த எழுத்தாளனா நான் மதிப்பேன். ஏன்னா ஒரு கதை என்பது கற்பனையில் வருவது, ஆனா இன்னொரு மனிதன் இருக்கிற அந்த அவனுடைய அனுபவம், அவன் பார்த்தது, அவன் இறந்துட்டானா அவனோட போச்சு அது. அப்ப அவங்ககிட்ட இருந்து இருக்கிற விஷயத்த, இப்ப எங்க அம்மா அப்பாட்ட இருக்கிற கதை அவங்களுக்கு எழுத படிக்கவே தெரியாத, அப்ப அவங்கள்ட்ட கதை கேட்டு நான் உள்வாங்கிக்கணும் அல்லது எழுதணும். அப்ப இன்னொரு சாமானிய மனிதன்கிட்ட இருக்கிற கதைகளை, அவனுடைய அனுபவங்களை எவன் உள்வாங்கி அதை சமூகத்துக்கு ஒரு படைப்பா தந்துட்டு போறானோ அவன் இந்த சமுதாயத்துக்கு ரொம்ப முக்கியமானவன்.